born blind. ஏன்னா அதனாலதான் குருடனா பிறந்திருக்கான். So their idea is maybe he sinned or his parents sinned, that's why God made him blind. அவருடைய எண்ணம் என்ன, ஒருவேளை இவன் பாவம் செஞ்சிருக்கணும் அல்லது இவனுடைய பெற்றவங்க பாவம் செஞ்சிருக்கணும், ஆகவேதான் கடவுள் இவனை குருடனா பிறக்க வச்சிட்டாரு. Now if you start believing like that, இப்படி எல்லாம் நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா, then none of us will have any hope. We'll all have problems. நம்ம ஒரு ஆளு கூட நம்பிக்கை இருக்க முடியாது, எல்லாருக்கும் பிரச்சனை தான். It's utter nonsense. This theology is nonsense, really. இந்த இறையில வந்து ஒரு முட்டாள்தான், அவ்வளவுதான். Jesus' answer is this way. இயேசு எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. Jesus answered, neither hath this man sinned nor his parents, but that the works of God should be made manifest. இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகளின் இடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். Jesus is saying no, not his parents, not him. No, that's not the reason why he's blind. இயேசுல கிடையாது, இவனுடைய பாவமும் கிடையாது, பெற்றோருடைய பாவமும் கிடையாது, அதனால இவன் குருடனா பிறக்கல. The works of God must be made manifest. தேவனுடைய கிரியைகளின் இடத்தில் வெளிப்பட வேண்டும். What is the works of God? தேவனுடைய கிரியைகள் என்னது? Blindness is not the works of God. Healing from blindness is the work of God. பார்வையற்ற தன்மை தேவனுடைய கிரியை அல்ல, அதிலிருந்து விடுதலை கொடுப்பதுதான் தேவனுடைய கிரியை. This is so important to know. இதை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். If you believe that God is the one who makes people like that, தேவன் தான் மக்களை இப்படி எல்லாம் ஆக்குகிறார் என்று நீங்கள் நம்பினால், then it is a fact that faith begins where the will of God is known. If you think this is the will of God, then it's very difficult for you to have faith for healing or faith for any miracles. அது விசுவாசம் எங்கே ஆரம்பிக்கிறது? தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் விசுவாசமே ஆரம்பிக்கிறது. நம்மை வியாதிப்படுத்துவதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, பிறகு வியாதியிலிருந்து தேவன் சுகத்தை கொடுக்கிறார் என்று விசுவாசிப்பது ரொம்ப சிரமமாகிறது. Very difficult. ரொம்ப கஷ்டம். Turn with the book of Job. திருப்பம் யோபின் புத்தகத்துக்கு Chapter 1. முதலாம் அதிகாரம். Chapter 1 verse 20. 1:20. Remember Job? யோபு ஞாபகம் இருக்குல்ல? A lot of people say I am also a Job. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க நானும் ஒரு யோபு தான். A lot of Christians take pride in that. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அதுல ஒரு பெருமை. Just like Job. நானும் யோபு போல தான். No, you are not like Job. கிடையாது, நீங்க யோபு போல கிடையாது. Listen to this. கவனிங்க இத. Then Job arose and rent his mantle and shaved his head and fell down upon the ground and worshipped. அப்பொழுது யோபு 20ஆம் வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. What happened? என்ன ஆச்சுங்க? Now you know that he lost just about everything he had. உங்களுக்கு தெரியும் அவன் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து போனான்னு. What happened? என்ன ஆயிற்று? The fire came. அக்கினி வந்தது. And burned up the sheep and the servants and consumed them. ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாம் விழுந்து அவளை பட்சித்து போட்டது. And then just as soon as this happened, பிறகு இது நடந்து முடிந்த உடனே some enemies came, Chaldeans came, and they walked away with all the stuff that was left over. இந்த சபேயர் என்கிற அந்த எதிரிகள் வந்து இருக்கிற மற்ற மிச்சம் இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். And while this was happening, இது நடந்து கொண்டிருந்த போதே there came a great wind from the wilderness. வனாந்தரத்தில் மிகப்பெரிய ஒரு காற்று வந்தது. And smote the four corners of the house. வீட்டின் 4 மூலையிலும் வந்து அடித்தது. It fell upon his children and they are all dead. பிள்ளைகள் மேல் விழுந்து அவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். And the man who comes and says, I am the only one that's left living. மனுஷன் சொல்றான் நான் மட்டும் தான் பிழைச்சேன் அப்படின்னு. Then Job arose. That's the context. Job arose and rent his mantle and shaved his head and fell upon the ground and worshipped. அப்பொழுது அந்த வசனம் சொல்லுது, யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. And then comes a golden verse. இங்க வருது பாருங்க தங்க வாக்கியம். And said, naked came I out of my mother's womb, and naked shall I return thither. The Lord gave, and the Lord hath taken away. Blessed be the name of the Lord. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். So he truly believed what many Christians believe today. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன நம்புறாங்க அது அப்படியே யோபு நம்பினான். He was a very, upright man, a good man basically. யோபு ரொம்ப நீதிமான், நல்லவன் அவன். But he didn't have a church, he didn't have a Bible, he didn't have teaching, he didn't have all these things, he didn't understand. So I can understand why he would believe something like that. அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சபை இல்லை, வேதம் இல்லை, போதனை இல்லை, ஆகவே ஏன் இப்படி எல்லாம் நம்பினான் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. He was an ancient man. அவன் எப்போவோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருவன். So he just knew very little, and out of his knowledge he's speaking. He says, naked came I from my mother's womb, and naked I go back. ஆகவே அவனுக்கு அவ்வளவு ஒன்றும் தெரியாது, தனக்கு தெரிந்ததை கொண்டு என்ன சொல்லுகிறான், நிர்வாணியாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். The Lord
Lord and the Lord gave and the Lord has taken away. Blessed be the name of the Lord. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Now is that true? இது உண்மையாது? He thought the Lord took it. அவன் என்ன யோசித்தான்? கர்த்தர் தான் எடுத்துட்டார். Now the Bible says, if you read a few verses before, it says that the Lord gave him a lot of riches and a lot of possessions. பாருங்க, இதுக்கு முன்னாடி சில வசனங்களை வாசித்தால் வேதம் சொல்லுது கர்த்தர் தான் அவனுக்கு ஏராளமான ஆஸ்திகள் எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று. He was one of the he was a very rich man. ரொம்ப பெரிய பணக்காரனா இருந்தான் அவன். And he had everything. God had blessed him so much. எல்லாம் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வைத்திருந்தார். Now you mean to tell me that God gives so that he can later on take it? அதாவது கர்த்தர் அப்புறமா எடுத்துக்கிறதுக்காக இப்ப கொடுக்கிறார். அதையா சொல்ல வரீங்க நீங்க? அப்படி சொன்னீங்கன்னா அவர் கொடுக்கவே வேணாம். கொடுக்கும் போதே உங்களுக்கு பயமா இருக்குது. சும்மா இருக்கிற ஆளு கொடுக்கிறது அப்புறம் பிடிக்கிறது. Now God gave him everything he had. அவங்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்தது கர்த்தர். Did he give it to him so that he can destroy it later on? பிற்பாடு அதெல்லாம் எடுத்து போட அழித்து போடவோ கொடுத்தார். Why did he give it to him? ஏன் அதை அவனுக்கு கொடுத்தார்? Why did he end up losing everything? ஏன் கடைசில அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான்? Listen to this, chapter 3 verse 25. 3:25 கவனிங்க. For the thing which I greatly feared is come upon me, and that which I was afraid of is come unto me. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. I was not in safety, neither had I rest, neither was I quiet, yet trouble came. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. So you can see how he was living just before all of these things happened. அதாவது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான் அதை இங்க பார்க்கலாம். He's a good man, நல்ல மனுஷன் தான். but there was one thing wrong with this man is that he feared greatly, it says. ஆனா இவங்கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா அவன் சொல்லுகிறான், நான் மிகவும் பயந்தேன் அப்படின்னு. The thing that I greatly feared, that means greatly feared means I think he was all the time afraid, to the point of being overwhelmed with fear of losing everything. நான் மிகவும் பயந்த காரியம் அப்படின்னு சொன்னா இருக்கெல்லாம் போய்டுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா அவன் பயந்தான். So whatever he was afraid of, that's what came to be. ஆகவே அவன் எதுக்கு பயந்தானோ அதே அவனுக்கு நடந்தது. That's why I told you, fear is just like faith. ஆகவே நான் சொன்னேனே, பயம் என்பது விசுவாசத்தை போலதான். It's just the opposite force of faith. அது விசுவாசத்துடைய எதிர் சக்தி. Just like faith works, fear works. எப்படி விசுவாசம் வேலை செய்கிறதோ அதே போல பயமும் வேலை செய்கிறது. Say to the mountain, be thou removed and be thou cast into the sea, and shall believe in your heart that whatever you say will come to pass. You shall have whatever you say. நீ மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். Right? That's faith. அதான் விசுவாசம். And fear is also another kind of faith, a negative faith. பயமும் பிற்போக்கான விசுவாசம் தான். When you open your mouth and say, maybe, I'll lose everything I got, all my possessions will be gone, I'll be empty-handed, I'll go to ruin. If you talk like that, then just like the mountain will be moved, the problem will come just like you spoke. It will happen. Whatever you said, you will have. நீங்க வாயை திறந்து இருக்கிறதெல்லாம் போய்டுமோ, ஒண்ணு இல்லாம ஆயிடுவேனோ, இப்படி நடக்குமோ அப்படி எல்லாம் நடக்கும் என்று சொல்லும் போது, எப்படி விசுவாசத்தினாலே பேசும்போது மலைகள் பெயர்கிறதோ அதே போல இப்படியெல்லாம் பேசும்போது நீங்கள் பேசின காரியங்கள் அப்படியே வாழ்க்கையில வந்து பலிக்கும். So he was afraid, and verse 26 says, neither was I quiet. He was talking. கடைசியில் 26 சொன்னா எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. That means he was talking all kinds of nonsense about losing everything that he had. அப்படினா இருக்கதெல்லாம் போய்டுமோன்னு அவன் என்னமோ பேசிட்டு இருக்கான் முட்டாள்தனம். Turn with me to Ecclesiastes. திருப்போம் பிரசங்கிக்கு. Chapter 10. 10ஆம் அதிகாரம் verse 8. 8ஆம் வசனம். Listen to this. இத கவனிங்க. He that diggeth a pit shall fall into it. Have you got Ecclesiastes? எடுத்துட்டீங்களா பிரசங்கிய? If you got it, say amen. எடுத்துட்டா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். And don't lie. I'll wait for you. நான் வெயிட் பண்றேன். Ecclesiastes chapter 10. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் verse 8. 8ஆம் வசனம். He that diggeth a pit shall fall into it, and whoso breaketh a hedge, a serpent shall bite him. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். Now go back to Job. சரி இப்ப யோபுக்கு போவோம். Job chapter 1. யோபு 1ஆம் அதிகாரம் verse 9. 9ஆம் வசனம். What did Ecclesiastes say?
பிரசங்கி என்ன சொல்கிறது? Whoso breaketh the hedge, a serpent will bite him. அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். So verse 9. 9ஆம் வசனம் பாருங்க. Then Satan answered the Lord and said, Doth Job fear God for naught? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து Has நடக்கிறான்? not thou made a hedge about him, and about his house, and about all that he had on every side? Thou hast blessed the work of his hand, and his substance is increased in the land. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று.